வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாண்ட்விச் ரெசிபி. நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து சீஸ் சாண்ட்விச். ஸோ இது வந்து குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த சாண்ட்விச் செய்யறதுக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 6 ஸ்லைஸ் வந்து வீட் பிரெட் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வீட் பிரெட் இல்லாமல் ஒயிட் பிரெட் கூட இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதோட ஃபில்லிங் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபில்லிங்க்கு வந்து நான் ஒரு மிக்சிங் பவுலில் வந்து 12 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது போட்டு திருகி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து 6 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு வந்து இது மெஷர்மெண்ட் நான் சொல்கிறேன். ஸோ வந்து இதுக்கு வந்து 12 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் வச்சு மசிச்சு வச்சுக்கிறேன். அது கூட வந்து அரை கப் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு பெரிய பச்சை மிளகா வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து பச்சை மிளகா குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாமே வந்து நல்லா வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த சீஸு உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து கொடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா க்ரீமியாக இருக்கும். அவங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக வந்து நம்ம 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். 2 ஸ்லைஸ்க்குமே வந்து நல்லா வந்து இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்கை வந்து நல்லா வந்து தடவி விட்டுறலாம் ஒரு லேயர் மாதிரி. ஸோ நல்லா அழுத்தி இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து இந்த மாதிரி மொசரல்லா சீஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் ஒரு கிரேட்டரில் கூட கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு சாண்ட்விச் வந்து எவ்வளோ சீஸியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சீஸ் வந்து இதில் சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், நான் சீஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். அடுத்ததாக வந்து இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஆரிகானோ நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஆரிகானோ இல்லைன்னா நீங்கள் வந்து இட்டாலியன் சீஸ்னிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம 2 பிரெட் ஸ்லைசஸும் வந்து ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். ஸோ நான் மீதி உள்ள பிரெட் ஸ்லைசஸ் கூட வந்து இந்த மாதிரி சாண்ட்விச் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ஸோ வாங்க இது வந்து நம்ம இன்றைக்கி க்ரில் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட இது மாதிரி ஒரு டோஸ்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக தோசைக்கல்லில் வச்சு கூட இது வந்து நீங்கள் டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வந்து நல்லா இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம மூடி போட்டு நல்லா இது வந்து க்ரில் ஆகிற வரைக்கும் விட்டுடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம சாண்ட்விச் வந்து நல்லா க்ரில் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா பார்க்குறதுக்கே நல்லா அருமையாக சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. வாங்க இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இது மாதிரி வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நல்லா வந்து பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து நல்லா ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். இப்போ சாண்ட்விச்சை வந்து இந்த மாதிரி வந்து நம்ம டயகனலாக கட் பண்ணிக்கலாம். இல்லைங்க வேணும்னா நீங்கள் 2 பாதியாக கூட இது வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ 2 பக்கமாகவும் வந்து நம்ம பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ அது நல்லா ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். பாருங்கள், நம்ம சாண்ட்விச் ஓப்பன் பண்ணோன்னே நம்ம சீஸ்லாம் வந்து அந்த டோஸ்டரில் வச்சு நல்லா மெல்ட் ஆகி பாருங்கள் எவ்வளோ அப்படியே நூல் நூலாக வந்திருக்கு. மொசரல்லா சீஸை சேர்த்ததுனால இந்த மாதிரி வரும். ஸோ இது பார்க்கறதுக்கே நல்லா ஒரு பீஸா மாதிரியே இருக்கும். நம்ம ஆர்கானோ சேர்த்ததுனால அந்த ஃப்ளேவரும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான சீஸ் சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சிம்பிளாக ஒரு டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு சாப்பிட்டாலே நல்லா அருமையாக இருக்கும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஒரு ஈவினிங் ஸ்நாக் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.